12ஆம் அதிகாரம். The book of Jeremiah chapter 12. எரேமியா 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? பிதாவே, நாங்கள் சுத்திருக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி நாங்கள் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது வந்து எங்களை ஆளுகை செய்தவர்களும் நீர் மாத்திரம் பேசும், நீர் மாத்திரம் வெளிப்படும். நீர் பேசினால் மாத்திரம்தான் நாங்கள் பலன் கொள்ளவோ உம்மிடத்தில் நெருங்கவோ எங்களுக்கு முடியும். ராஜா, முற்றிலுமாய் மறைத்திலும் எல்லா தடைகளை உடைத்து நீர் மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரைஸ் காட். நீ காலாட்களோடு ஓடும் பொழுதே சோர்ந்து போவாயானால், உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா இன்னும் இந்த தீர்க்கதரிசி. எசேக்கியேல், எரேமியா, ஒபதியா, எஸ்ரா, இப்படிப்பட்ட இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த இஸ்ரவேல் யூதா தேசத்தை உள்ள ஆசீர்வாதமான தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். இதில் எரேமியாவுக்கென்று ஒரு விசேஷித்த ஒரு வரம் ஒன்று உண்டு. என்னவென்றால், அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தாலே பிரச்சனைகள் எழும்பும். அவன் கர்த்தரை பற்றி பேசினாலே அடி விழும். அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்பானானால் அவன் அடிக்கப்படுவான், நொறுக்கப்படுவான். பல சம்பவங்களை பார்க்க முடியும். நுகங்களினால் பிணைக்கப்பட்டவனாய் அநேக வேளைகளிலே அவன் தனித்து விடப்பட்டான். ராஜாக்கள் அறைந்தார்கள். ராஜாவுடைய சேவகர்கள் இவன் தீர்க்க தரிசனம் சொன்னாலே அறைந்தாங்களாம். ஒரு முறை சேறு நிறைந்த உலையின் சேற்றுக்குள்ள கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. இவன் வெளியிலே வரக்கூடாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும். ஆனால் கர்த்தர் அங்கே ஆட்களை அனுப்பினார். அவனை கட்டி தூக்கி எழுப்பி விட்டாங்க. எழுப்பி கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார், எபெத்-மெலேக்கு. அவன் ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறான், எரேமியாவிடத்தில் நீர் விளையாண்டு விட்டீர். நான் சொல்லுகிறேன், எரேமியா கிணத்துல இருந்தான்னா நம்ம தேசத்திலே சாப்பாடு கிடையாது ராஜா, ஜாக்கிரதை. உடனே அவன் என்ன வேணாலும் செய்துக்கன்னு சொல்லிவிட்டான். உடனே போய் கிணற்றிலிருந்து தூக்கி விட்டார்கள். கர்த்தர் அவனை பயன்படுத்துகிற விதமே அலாதியாக இருந்தது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது இந்த அநேக வாக்கு தத்தங்கள் இந்த எரேமியா புத்தகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது அந்த அனுபவத்தை ஆராய்ந்து பார்ப்போமானால் இந்த வார்த்தைகளுடைய பாரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே ஒரு அழகான ஒரு உரையாடல். ஜெபம் என்பது தேவனும் நாமும் உரையாடுவது. விண்ணப்பம் என்பது நாம் தேவனிடத்தில் கேட்பது. ஜெபம் என்பது நாம் கேட்க அவர் பதில் சொல்ல, அவர் கேட்க நாம் பதில் சொல்ல. இந்த ஜெபம் இன்று நமக்கு நித்திய அவசியமாயிருக்கிறது. இந்த ஜெபத்தின் ஆவியை திருடுவதற்கு தான் சாத்தான் பல இடங்களில் பல காரியங்களை அனுப்பி சமாதானத்தை கெடுத்து கொண்டிருப்பான். முக்கியமாய் குடும்பங்களில் சாத்தான் மிக சுலபமாய் வருவது குழந்தைகளை கொண்டு. அழகாய் படிப்பார்கள், அழகாய் ஸ்கூலுக்கு போவார்கள். திடீரென்று ஒரு வார்த்தை கேட்டால் அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஐயோ, என்ன இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லி ஜெபம் அவர்களை தொடுவதற்கு முயற்சி பண்ணுவான். அதன் பிறகு உறவுகளை தொடுவான். நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள் வந்தாலும் அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிக்கிரகமாக்கப்படும். இந்த வியாதிகளில் பலவீனங்களில் 2 வகை உண்டு. ஒன்று இயற்கையான வியாதிகள், பலவீனங்கள். ஒரு தலைவலியாக இருக்கலாம், அல்லது ஒரு இடுப்பு வலி, கால் வலின்னு ஏதோ ஒன்று இருக்கலாம். இது மாம்சத்திற்குரிய சரீரம். ஆனால் இப்படிப்பட்ட வியாதிகள் ஒரு மனுஷனை கொல்லாது. தலைவலி வரும், டேப்லெட் போட்டு சரியாக போகும். வயிற்று வலி வரும், பிரச்சனை வரும், சரியாக போகும். ஆனால் இந்த வியாதிகளுக்கு பின்பதாய் ஒரு ஆவி இருக்குமானால், அல்லது சாத்தானின் ஆவிகள் இருக்குமானால், அது மரணத்திற்கு நேராக கொண்டு போகும். எனவே இதன் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இரவும் பகலும் ஜெபியுங்கள், இரவும் பகலும் ஜெபியுங்கள் என்று. எனவே இந்த மாதிரி சில காரியங்கள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறவைகளாகவும் விளக்குகிறவைகளாகவும் இருக்கும். காரணம், நாம் ஜெபித்தால் நிச்சயம் அற்புதம் நடக்கும். எனவே தான் கர்த்தர் நம்மை ஜெபிக்க சொல்லுவது. நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம தான் ஆண்டவருக்கு தெரியாதா அந்த வார்த்தை கேட்டு அவரே செஞ்சிடலாம்ல? இல்லை இல்லை இல்லை. நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் சேர்த்துட்டா போதும் அதை படிச்சுட்டு விட்டுருவோமா?
ட்ரீட்மெண்ட், ஹெவி ட்ரீட்மெண்ட் இருக்கும். முதல்ல அன்பாக சொல்லுவோம், 4 அன்பு. முதல்ல காதை கிள்ளி, அப்புறம் மூக்கை கிள்ளி. ஒரு அருமையான கேத்தலிக் சிஸ்டர் ஒருத்தர் இருந்தார்கள், அவர்கள் பேர் சமுத்திரம். நான் சிறு வயதிலிருந்து எங்கள் அம்மாவுடைய பெரிய நல்ல ஸ்நேகிதி. நான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு அந்த கான்வெண்ட்டுக்கு போவேன். நான் நல்ல உயரமாக இருப்பேன், அவங்க இவ்வளோ தான் இருப்பாங்க. டைப்பிங் போயிட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அங்கே எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி என் காதை பிடிச்சிருவாங்க. உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, சொன்னது கேட்க மாட்டேன், எனக்கு காதை பிடிச்சிக்கல, லேசாக அமுக்குங்க சிஸ்டர், உனக்கு என்ன லேசாக நின்று கொட்டுவாங்க. நான் ஜெயிச்சு கிளாஸ் எல்லாம் முடிச்சு வந்தப்போ வீட்டில் வந்து சொன்னாங்க ஒரு நாள், டேய் உன்னை ரொம்ப அடிச்சிருக்கேன்லடா அப்படின்னாங்க. அதனால தான் இந்த சர்டிஃபிகேட் கையில் இருக்கு சிஸ்டர். சின்ன பிள்ளைகளுக்கு அப்பப்போ ஒன்று கொண்டு போவோம் நாடி. எங்கள் அப்பாலாம் ஹெவி ட்ரீட்மெண்ட். எங்கள் வீட்டில் பெரிய அப்பா டெய்லரிங் பண்ணுவாங்க, பெரிய டேபிள் இருக்கும். அப்போல்லாம் இன்ஸ்பெக்டரை பார்க்க முடியாது, பாஸ்டராக தான் பார்க்க முடியும். கடைக்கு ஏறிட்ட டார்லிங் மூவிலாம் இருக்கும். எங்கள் டெய்லர் கடை பார்த்திங்கன்னா எங்கள் ஷூட்டிங் அங்கே தான் கடையில் எடுத்தாங்க, பெரிய கடை. அந்த டேபிளில் கிளியர் பண்ணுவாங்க. அயன் பாக்ஸு சீசர் எல்லாம் ஒதுங்கும் பொழுதே நமக்கு ஹார்ட் வாயில் வந்து துடிச்சிட்டு போவோம், கப்புக்கு கப்புக்கு கப்புக்கு. சும்மாலாம் அடிக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் அடிக்க மாட்டாங்க. எடுத்து இன்னர்ஸோட மேலே குப்புறப்படுத்தணும். உள்ள கையை வச்சு இந்த தொடை 2 தொடையிலையும் இப்படி கையை வச்சுட்டு குப்புறை ஏறி படுத்தணும். படுத்துட்டு கண்ண முடிக்கணும். மிச்சத்தை அவங்க எடுத்துடுவாங்க. குடுத்தா குடுப்பு, பாவம் சாபம் ரோகம் எல்லாம் நீங்கிடும். 1 மாதம் நடக்க முடியாது. நடக்கிற ஸ்டைல் முதல் நாளில் தெரியும், அன்னைக்கு கூட தெரியாது. நைட்டு படுத்துட்டு அம்மா திட்டிக்கிட்டு ஏசுன்றத்தஞ்சேன்னு தவிடு வறுத்து அப்படியே ஒத்தனை கொடுப்பாங்க, மூட்டை கட்டி. அப்படி சின்ன மூட்டையை கட்டி அப்படியே ஒத்தனை கொடுப்பாங்க. ஏசுன்றத்தஞ்சு ஆண்டவரே எவ்வளோ ஒழுங்காக இருக்கட்டும், சாத்தா என் பிள்ளைகிட்ட வரியா புரியான்னு என்னையும் திட்டிக்குவாங்க, சாத்தானையும் திட்டி ஒத்தனை கொடுப்பாங்க. அன்றைக்கி நைட் நல்லா தூங்கிடுவோம். அடுத்த நாள் வச்சு ஸ்டெப்பு வைக்கும்போது தான் தெரியும் அப்பாவோட அன்பு. இந்த வீட்லையா இருக்கணும்னு தோணும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு சாதாரண மனிதனாய் பிறந்து வளர்ந்து காரியங்களை செய்து விலகி ஓடுவதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நீதியின் கிரீடத்தை நான் உனக்கு தரிப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறபடினால் நாம் யுத்த வீரர்களாய் நிற்பதுதான் தேவனுக்கு பெரிய. எப்படி? ஆவியின் கிருபைகள், ஆவியின் கனிகள். ஆண்டவர் இந்த வார்த்தை எரேமியாவுக்கு கேட்கிற போது முதல் 4 வசனத்தில் ஆண்டவர் இடத்தில் இவன் பேசுகிறான். அந்த 1ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்து பார்ப்போம். கர்த்தாவே, உம்மாடை நான் வழக்காட போனார், நீர் தேவரின் நீதி உள்ளவர் தாமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே தான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறவர் அல்லேலூயா. அவன் கேட்கக்கூடிய தகுதியில் இருந்தான். அடிப்பட்டான், வேதனைப்பட்டான், தூஷிக்கப்பட்டான், ராஜாக்களால் தள்ளப்பட்டான், ராஜ்யங்கள் அவனை தள்ளினது, குடும்பம் தள்ளினது, நண்பர்கள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தேவனை விட்டு விலகாமல் நின்றான். பார்த்தீங்களா? அதனால தான் எரேமியா வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டான். அந்த சூழ்நிலை இருந்து ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே துரோகிகள் எல்லாம் ஜெயிச்சுட்டு போறாங்களே, தீர்க்க தரிசிகள் அழிந்து போகிறார்கள், ராஜாக்கள் அழிந்து போகிறார்கள், எங்கள் தேசங்கள் சாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது, காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, என்ன ஆண்டவரே, why is this? அதற்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தான் இந்த 5வது வசனத்தினுடைய முதல் அருமையான சாரம். ஆண்டவர் பேசுகிறார், எரேமியாவே, நீ காலாட்களோடு ஓடும் பொழுதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் நீ குதிரைகளோடு எப்படி ஓடப் போகிறாய்? அல்லேலூயா. ஒரு முறை மிகுந்த ஊழியத்தில் சோர்ந்து போனேன். எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு கொடுத்தார். 750 ரூபாய் மெட்ராஸில். நல்ல ஒரு 10 கார் நிறுத்தலாம், ஒரு 8 தென்னை வரும், நல்ல ஒரு 8 ரூம், பெரிய பெரிய ரூம்ஸ். எங்கள் கிச்சன் இவ்வளோ பெருசு, டைனிங் இவ்வளோ பெருசு, பெரிய பெரிய ரூம்ஸ். ஒண்டியாக கிடக்கிறேன் உள்ள. இந்த ஒளித்தெல்லாம் விட்டு ஓடிடலாம். நேரம் அப்பா வீட்டுக்கு போனால் நல்ல 3 வேளை சாப்பாடு. அப்பா பழைய காலத்து ஆள் வேறு, இன்ஸ்பெக்டர் வேறு, சாப்பாட்டெலாம் வல்லவர். கரெக்டாக மீல்ஸ் அப்படின்னா டெய்லி மத்தியானம் சாம்பார், ரசம், மோர், 2 காய், அப்பளம் கூட்டு இருக்கும். நீ வச்சு கொடுத்து இன்றைக்கி அப்படி பார்க்குறது ரொம்ப ரேர். அப்போ அப்படி லக்ஸரியாக சாப்பிட்றது விட்டுட்டு இங்கே வந்து சாப்பாடு இல்லாமல் பச்சை தண்ணி, கிணத்து தண்ணியை அள்ளி குடிச்சிக்கிட்டு கடந்துருக்குறேனே. ரொம்ப உட்காந்து அழுகிற, ஆண்டவரே ஊழியத்திற்காக என்னை அழைத்தீர். சத்தம் கேட்டு வந்தேன், நான் கர்த்தருடைய சத்தம் கேட்டு வந்தேன்னு சொல்லி நிறைய பேர் அன்னைக்கும் ஒத்துக்கல, இன்றைக்கும் ஒத்துக்கல. இன்றைக்கி நான் எப்படி ஊழியறேன்னு தெரியாது அநேகருக்கு, அதாவது குடும்பம் சார்ந்த உறவினர்களுக்கு அநேகருக்கு. எனக்கு தெரியும், ஒன்றும் இல்லாமல் போனால் நீ நல்லா இருக்க, எனக்கு தரமாட்டேங்கிறான். கண்டிப்பாக தரமாட்டேன்.
கர்த்தர் யாருக்கு ஏழைகளும் அவனுக்கு வண்டில் கடி வாங்கிட்டு உயிரை பணையை வச்சு ஒவ்வொரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். அவங்களே தான் நம்ம ஆஸ்தியெல்லாம் போகணும். அல்ல லூயா. அப்படி இருக்க ஆண்டத்தை உட்கார்ந்து கேட்கும் பொழுது மிகுந்த வேதனை. கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. சென்னையில் உள்ள ஒரு பிரபல ஊழியர், அவருடைய சபைக்கு நாங்கள் போகிறது உண்டு. அவருடைய பையனை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்தி கொண்டு போய் அப்போவே 30 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. ஒரு 18 வருடங்களுக்கு முன்புதான் 30 லட்ச ரூபாய் கூட உங்கள் பையனை இறக்கி விட்டுருவோம். இது எங்களுக்கு செய்தி வந்த உடனே அந்த ஊழியரை பார்க்குறோம். அருமையான தெய்வ மனுஷன். இவர் எப்படி அதை சமாளிக்க போகிறாருன்னு தெரியாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்களே ஏற்கனவே உடஞ்சி போய் அப்படியே பாவப்பட்டு ஒரு பிஸ்கட் கூட காசு இல்லாமல் சர்வீஸில் போய் உட்காரோம். இந்த செய்தி கேட்டவுடனே ஐயா இன்னைக்கு பாஸ்ட் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. இன்னைக்கு அவர் வர போகிறாரா இல்லை வேறு யாரையும் அனுப்பிச்சிட போகிறாரா? ஏன்னா கொண்டு போன சும்மா கொண்டு போகல. டக்குன்னு சர்ச்சில் இறங்கி ஒரு டெம்போ ட்ராவலர் எடுத்து 6 கன்னை வச்சு அவனை தூக்கி உள்ளே வச்சு கண்ணை கவச்சு எடுத்து போயிட்டாங்க. ஸோ 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. பாஸ்ட் அதை பற்றி பேசவே இல்லை. நேராக வந்தார், கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார். கொட்டுக்கும் பொழுது உள்ளே உடைஞ்சது. அப்போ இந்த வசனத்தை பேசினார். எனக்கு அன்னைக்கு உரைக்கப்பட்டது, காலாட்களோடு ஓடும் பொழுதே இழைக்க பண்ணி நான் குதிரைகளோடு எப்படி ஓடுவேன் சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே யார் எனக்காக அழக்கூடாது. அது என் பையன், உங்கள் வீட்டு பிள்ளை, அவன் வந்துடுவான். டோன்ட் வரி. ஏன்னா சர்ச்சு பெருசாக இருக்குல்ல, அதனால் பணம் கேட்குறான். பார்த்தாயிட்டு அது ரொம்ப என்னை அசைத்தது. அங்கேயும் முழங்கால் படிக்க ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என்னோட ஓட்டுக்கு ஒரு பொழுது உம்முடைய பேரன் எனக்கு இருந்தாலும் போதும் ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுத்தேன். அந்த வார்த்தைகள் அப்படியே ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் நீங்கள் பாருங்க எங்கெங்கேயோ ஓட வச்சுருக்காரு. ஒண்டியாக இருந்தாலும் ஓட வச்சுருக்காரு. நான் சொல்ல போல சிங்கிள் ஹீரோ நம்ம. அல்லேலூயா. கிருபை, பெருமை இல்லை, கிருபை. அல்லேலூயா. அப்போ அவர் எழுதி பிரசங்கம் பண்ண ஒரு முகத்தை பார்க்கிறேன். அந்த தேவ மகிமையை பார்த்தேன், தேவனுடைய அன்பை பார்த்தேன். சர்வீஸ் முடிஞ்சது. என்ன பண்ணிருக்கா, டெம்போ ட்ராவலர் உட்கார வச்சு சீட்டில் கட்டிட்டு மெட்ராஸை வண்டி 4 நாள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யாரும் பிடிக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துல நம்பர் பிளேட்டை மாற்றிட்டு டே நைட்டு மெட்ராஸை சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். 30 லட்சம் கூட, 20 லட்சம் கூட, 5 லட்சம். கடைசியில் பாய் 50,000 கூட பிள்ளைய இறக்கி விட்டுறேன். ஒன்றும் பண்ண முடியாது, டப்ளினே வச்சுக்கிறான்ட்டு. அந்த ஆராதனை முடிந்தோடனே எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு ஜெபம். அவ்வளோதான். 1:30 மணிக்கு பையன் இறங்கி உள்ள வரும். என்னடான்னு பார்த்தா 3 நாள் சாப்பாடு போடாமல் தண்ணி கொடுக்காம கன்னோட கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு, உனக்கு ஏன்டா ஏற்றணும் தெரியல, இறக்கி விட்டுட்டு போயிட்டான். இன்னும் ஒரு 6 மாதம் ஒரு 6 பேர் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தோடு வந்து நின்னாங்க. எல்லாம் கண்ணை தூக்கிட்டு வந்தாங்க. யாரெல்லாம் கண்ணை தூக்கிட்டு அந்த மகனை கடத்திட்டு போனாலும் அதே இடத்துல வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். சிறிய ஓட்டம் கஷ்டமாக இருக்குல்ல. நம்முடைய வாழ்க்கை கடினமாக இருக்கிறது அல்லவா? குடும்பத்தின் சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கிறது அல்லவா? பயப்படாதீர்கள். நாம் குதிரைகளோடு ஓட வேண்டிய நாட்களை பலத்தையும் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், தந்து கொண்டிருக்கிறார். இந்த காலாட்கள் வசம் சொல்லுகிற கால்களினால் ஓடுகிறவர்கள். வேத புஸ்தகத்திலும் சொல்லப்படுகிற ஒரே ஆள் ஆசகே. அவன் மான்களைப் போல ஓடுகிறவனாய் இருந்தான். ஆசகே. நமக்கு அந்த ஓட்டம் அல்ல. நம்ம இவ்வளவு இப்படி கால்களினால் ஓடுகிற இந்த மனுஷர்களினாலும் இந்த பிரச்சனைகளினால் சோர்ந்து போகிறோமானால் நம்முடைய பலன் குற்றி போய்விடும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறது, இந்த ஆசையிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேயுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். அவனை குறித்து நீ சிந்திக்கிறதுக்கு அவன் ஏமாத்திரம். ஒருத்தர் நம்ம நிம்மதியாக விட மாட்டான். யாரும் நிம்மதியாக விட மாட்டாங்க. எந்த சூழ்நிலைகளும் நம்ம நிம்மதியாக விடாது. இப்படி ஒவ்வொரு மனிதர் மேல் நம்முடைய சிந்தைகளை வைக்கிற பொழுது நாம் அவிசுவாசத்திற்குள்ளாய் போக ஆரம்பித்து விடுகிறோம். பலவீனப்பட்டு போகிறோம். நம்முடைய விசுவாசத்தில் ஜெபங்கள் எல்லாம் கண்ணீராய் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற கண்ணீர் அல்ல, நம்முடைய பாரத்தின் கண்ணீராய் மாறிவிடுகிறது. ஆண்டவர் இதை மாற்றும், இந்த சூழ்நிலை மாற்றும், அப்போ நான் மறுத்ததை ஜெபிப்பேன். இல்லை, அந்த காரியமும் மாறாது, நம்ம சூழ்நிலை மாறாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் நீதியையும் தேடு, இவை யாவும் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஒவ்வொரு இடங்களையும் சரி. இன்றும் நான் சாட்சி சொல்ல விரும்புகிறேன். நேற்று ஆண்டவருக்கு முழங்கால் படி நன்றி சொன்னேன். எனக்கு டென்ஷன் ஆகிற ஒரு பிரச்சனை எனக்கு இல்லை. தேவனுக்கு மகிமை. ஒன்றே ஒன்று, ஆண்டவரோடு நித்தியமாக இருக்க வேண்டும். அவர் கனிகள் மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பப்போ வீட்டில் மட்டும் பிள்ளைகிட்ட தான் தேவைப்பட்டால் கோவப்படுத்தவரும் இல்லை என்ன பிள்ளைய பார்த்துருக்கீங்கல்ல? அது காலாட்களோடு ஓடும் பொழுதே இழைத்து போகாத பலத்தை நீங்கள் இன்று கர்த்தருக்கு தரப்போகிறார். இந்த ஓட்டத்தை பார்க்கலாம். நாம் குதிரைகளை மாதிரி ஓட ஆரம்பிக்கும் பொழுதுதான் பிசாசு தலை தெரிக்க நொறுக்கப்படும். அவனை சோர்ந்து விட வேண்டாம். தேவனுடைய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் சொன்னவைகள் நிறைவேறுகிற வார்த்தைகள்.
எந்த பிரச்சனை எனக்கு இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், ஆத்துமா ஆத்துமா ஆத்துமா. கர்த்தர் சொல்லுகிற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த ஆத்மாவை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும், சிக்ஷிக்க வேண்டும், இழுத்து தூக்கி ஆண்டற்ற உள்ள போடணும். வேற எதுவுமே இல்லை. இரவு போல வேதத்தை புசிக்கணும். 3 பேர் போன வாரம் உட்காந்து 3 பேர் பேசி 3 பேர் எனக்கு ஒரு பட்ட பேர் வச்சுட்டாங்க. போன வாரம் எனக்கு வெளியில நிறைய பட்ட பேர் வச்சிருந்தாங்க. 3 பேருக்கு சேர்ந்து என்னை ஏழாக்குன்னு பேர் வச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்ப்பா, என்னை அப்படியே ஏழை மாதிரி விட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அந்த பாக்கியம் கிடைக்கலையே நமக்கு. அல்லேலூயா. என்ன ரெடி வந்தா நீங்க அப்படி இப்படிங்கிறீங்க, அப்படிங்க இப்படிங்கிறீங்க, எல்லாம் சரிதான் ஐயா. நம்ம ஓட வேண்டிய ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு தெய்வத்தில் பலன் உண்டு. என்ன வார்த்தை சொல்லுகிறது? குதிரைகளோடு நீ எப்படி சேர்ந்து ஓடுவாய். இந்த சின்ன ஓட்டத்தில் ஓட்டு வரப்போகிற ஓட்டம் ரொம்ப பெருசு நண்பு பிள்ளைகளே. இந்த வருஷம் ஓட போறோம். எலியா ஓடினாரு பாருங்க, ஆசைகளுக்கு மேல ஓடினாரு. யாரை நோக்கி? இவனுக்கு விரோதமாக எழும்பின ஆகாப் அவனுடைய குதிரை ரதங்கள், 18 ரதங்கள் பூட்டப்பட்ட குதிரை, 18 ஹார்ஸ் பவர். அப்போவே ஏறி கச்சக்க 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 போற. இவன் பாருங்க நேரம் டைகர் மாதிரி தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கான். குனிஞ்சு பார்த்தா காணோம். அல்லேலூயா. என்னடா கண்டுபிடிக்கிங்க டாட்டா சஃபாரி அந்த வண்டி இந்த வண்டின்னு? எங்க வண்டி வேற வண்டிடா. ஓடுற ஓட்டம் நிக்க முடியாதுங்க. Don't turn into the problems. பிரச்சனைகளை திரும்பி பாராது. எந்த சூழ்நிலையானாலும் தேவனுக்கேற்ற மகிமை வார்த்தை சொல்லுகிறது. எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமைக்கென்று செய்யும். பிள்ளைகள் வந்து நிற்பாங்க, டாடி இந்த ப்ராப்ளம். I said no. Don't talk about it. அதை பேசுவதற்கு உனக்கு நேரம் இல்லை. கர்த்தர் நன்றி சொல்லிக் கொண்டே. அப்படிதான் பிள்ளைகளாக கர்த்தருக்கு அற்புதமாய் பயன்படுத்தப்படுகிறார்கள். சின்ன பிள்ளையும் சரி பெரிய பிள்ளையும் சரி எல்லாம் சவால் தான். ஹிந்திக்கு இதுக்கு ஹிந்தி வரவே இல்லை. ஹிந்தி மிஸ் கூப்பிட்டு சொல்லிடுச்சு, நான் உங்கள் அப்பாவை பார்க்கணும். எதுக்கு மிஸ்? அவர் டியூஷனுக்கு அனுப்ப சொல்லணும். நீ டீச் பண்ண வேண்டியது தானே. இது உடனே சொல்லிச்சு, எங்கள் அப்பா யார் தெரியுமா? யாருமா? அவர் பாஸ்டர். அவர்கிட்ட டியூஷனுக்குலாம் பணம் கிடையாது, நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னுச்சு. சாயந்தரம் கூட அந்த அம்மா என்னை கூப்பிட்டுச்சு. அந்த அம்மா என்னன்னு கேட்டேன். பாப்பா டியூஷன் அனுப்புங்கன்னுச்சு. சொல்லிட்டு உடனே செஞ்சு, பாப்பா டியூஷன் அனுப்புங்கன்னு சொல்கிறேன், எங்கள் அப்பாலாம் பாஸ்டர் காசெல்லாம் கிடையாது, நீங்களே சொல்லிக் கொடுக்கன்ட்டான்னுச்சு. என்ன சார் டியூஷன் போடுறீங்களான்னுச்சு. அதான் உங்களுக்கு பதில் கிடச்சிருச்சுல, விட்டுறீங்க. அடுத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பிசாசானவன் தோற்று போனவன். பக்தின்னு எழுதியிருக்கிறார், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. முதல் ப்ராமிஸ், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய், ஆணி வச்சு அடிப்பார். அல்லேலூயா. அவ்வளவுதான். ஆனால் அவரோ உன் தலையை நசுக்குவார். அந்த வல்லமையை பெற்று நீங்களும் நானும் இந்த குதிரைகளோடு ஓடுவதற்கு ஆயுதமாக பிரச்சனைகளை திரும்பி பார்க்க, மனிதர்களை திரும்பி பார்க்க பலவீனப்படுவதற்காக நீங்களும் நான் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. கர்த்தர் அழைத்தது தேவனுடைய ராஜ்யத்தை நிலைக்க பண்ணுவதற்காக, தேவ ராஜ்யத்தை ஜெயம் பெறுவதற்காக. நம்ம கையில சாத்தானை அடிச்சு உடைக்கணும். பிரைஸ் பீ டு காட். கடவுள்ல இருந்து ஒரு பையனுக்கு அசுத்தாவி பிடிச்சிச்சு. அது மதுரைக்கு வரியானா வரமாட்டேங்குது. வீடியோவில் தான் அதையும் வரட்டணும். வரியான்னு கேட்டேன். நான் வரமாட்டேன். வாடா வந்து பார்த்துட்டு போனேன். வர முடியாதுன்ட்டான். அப்போது அங்கே பிறந்து இப்போ தான் 1 வயசு ஆகுது குழந்தை. இந்த பிள்ளை மேலே கையை வைக்க சொல்லுவான்னு கேட்டேன். நான் போயிடுறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வீட்டு இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் தான் பண்ணுறோமோ தவிர தேவனுடைய வல்லமை யார்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு இயேசுனாலே என்னன்னு தெரியாது. வாண்டு இந்த படிப்பறிவு தெரியாது, பைபிளை வாசிக்கல, ஆண்டவருக்குள்ளே வரலை. அதுதாங்க தேவனுடைய வல்லமை. அதான் ஆண்டவர், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர் உள்ளே இருக்கணும், அவர் உள்ளே இருக்கணும், உள்ளிருந்து அவர் செயல்பட வேண்டும். அந்த போராட்டங்கள் சாட்சிகள் சொல்லும்போது பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, இந்த அற்புதம் நடந்துச்சு. அவர் சரி இல்லை கர்த்தர் அற்புதம் செஞ்சார் சொல்லுங்க. பாஸ்டர் உள்ளே இருந்து என்ன வர மாட்டி விட்டுறாதீங்க, ஏற்கனவே நிறைய மாட்டிட்டு தான் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லி, ஆண்டவரே உங்கள் வஸ்திரத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன், நீர் ஊழியம் செய்ய. ஆண்டவரே தகுதி இல்லை, எந்த தகுதியும் இல்லை. பாஸ்டர் போனால் போதுமா? எவ்வளோ நாள் நம்ம மாத்திரம் உட்காந்துருக்குது. நல்ல கர்த்தருக்கு சொல்கிறேன். நான் மாத்திரம் தான் ரெண்டட் வீட்டில் இருக்கிறேன். எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்கோம். சொந்த வீடு இல்லாத யாருமே இல்லை. ஒரு அல்லேலூயா. ஏன்னா எனக்கு ரெண்டட் ஹவுஸ், அது பர்பஸ் வேறு. நீங்கள் எனக்கு சொந்த வீடு ஜெபம் பண்ணுறீங்க. எனக்கு சொந்த வீட்டில் ஒரு இடத்துல பத்தாது. இங்கே இருந்தால் தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும், இறந்து ஓடிக்கிட்டே இருக்க முடியும். ஒரே இடத்துல இருந்து இங்கே சர்ச்சை கட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டு இங்கே உட்காந்துருவேன். 20 பேருக்காக இந்த வாழ்க்கை இல்லை. அந்த 240 கோடி பேர் மிச்சம் இருக்கா போகணும். அது நான் மட்டும் போல, நீங்கள் வரணும். உங்களை கர்த்தர் பயன்படுத்த தான் விரும்புகிறார். அதுதான் அழைப்பு. உட்கார்ந்து கொண்டே ஜெபித்தாத ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு பெற்றுக்கொண்டமானால் கனிகள் நிச்சயம்.
எதுவுமே செய்ய வேண்டாம், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் போதும். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜீவன். தேவன் அந்த ஜெபத்தின் மூலமாய் நம்மை பலப்படுத்த போகிறார் என்று பலப்படுங்கள். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை விட்டு ஓடி போவான். ஏதாவது ஒரு காரியத்தை காமிச்சிட்டு அவனுக்கு சுகமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இடம் பிடிக்கக்கூடாது. நம்ம சாப்பாட்டுக்கு கூட போய் ஜெபம் பண்ணுறது இல்லை, பொருள் வாங்கிட்டு வந்தால் ஜெபம் பண்ணுறது இல்லை, வெளியே உள்ள வந்தால் நேராக உள்ளே வந்துடுறது, டவுன் பஸ்ஸில் ஏற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துடுறது. வந்து ஆண்டுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? போகும்போது தெய்வம் நன்றி செலுத்த வேண்டாமா? பிள்ளைகள் போகும்போது கையை வச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டாமா? நம்ம ஆசீர்வதிக்காமல் ஏன் ஆசீர்வதிக்க போகிறான்? டீச்சர்லாம் நம்ம ஊரில் டீச்சர்லாம் ரொம்ப பயங்கரமாக திட்டுவாங்க. இது எங்கே விளங்க போகுது, இது உருப்பட மாட்டேன், இப்படி தான் பேசுவாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் அதுதான் பேசுகிறாங்க. அதுக்கு டென்ஷனாக இருந்தால் போச்சு, நல்லா பேசுவாங்க. நம்ம நிறைய பேர் அது மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ பேசுகிறாங்களோ தெரியல, பேச மாட்டாங்க. நம்ம எருமை மாடு பாலை என் கொட்டுனேன். எருமை மாடு நீ எதுக்கு பால் அங்கே வச்ச? அதான் உன் குட்டி எருமை மாடு அதை கொட்டுது. நம்ம ஞானமாக இருக்கணும். நமக்குள்ள வார்த்தை இருந்தால், ஆதியில் வார்த்தை இருந்தால், அந்த வார்த்தை நமக்குள்ளே வாழ்ந்தால் அது ஞானத்தில் வளரும். அடுத்த 5 வருஷம் அடுத்து பாஸ்டர் தான் எருமை மாடுங்கிறான் பாஸ்டர். எதை விதைக்கிறாயோ ஐயா, நம்ம கனிகளை பிள்ளைகள் பார்க்கணும், நம்ம கனிகளை ஊழியத்தில் உள்ளவர்கள் பார்க்கணும், அயல் வீட்டார் காணணும். நம்ம வீட்டை நடத்துகிறவர் யார்? எழுதி போட்டிருக்கோம்ல, கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ். இயேசுவை வீட்டின் தலைவர். அவர் தலைவரை வச்சிட்டோம்னா யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. அசைய வேண்டாம். ஆண்டவர் சொன்ன, நீ தரித்து நில், கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்கிற அந்த அற்புதத்தை நீ தரித்து நின்று பார். பி ஸ்டில். ஆவியில் நிலைத்திரு, அபிஷேகத்தில் நிலைத்திரு, வார்த்தை நிலைத்திரு, வாக்கு தத்தங்களில் நிலைத்திரு. அவ்வளவுதான். ஜெபத்தில் நிலைத்திரு, ஆவியில் நிலைத்திரு. யுத்தம் செய்கிறதெல்லாம் கர்த்தர். அந்த யுத்தம் செய்வதற்கு இன்னும் நம்ம பலப்பட்டு இந்த வருஷம் ஓட ஆரம்பிக்கணும். இப்போ சோர்த்துடக்கூடாது. ஒன்றும் இல்லை, இவன் தானே பேசலாம், சரி போயிட்டு போ. இவன் தானே பேசுகிறான், சரி போயிட்டு. இவ்வளோ தானே கர்த்தாவே நீர் பார்த்துக்கணும். ஏசுநாதர் சும்மா விட்டான், நன்றி சொல்லணும். ஆண்டுக்கு இந்த பாடுகள்லாம் நமக்கு வரல. ஏசு கிறிஸ்து உட்கார்ச்சான், சிலுவையில் அடித்தான், வாரில் அடித்தான். யாரு? பரிசுத்தவான், வாயில் வஞ்சனை இல்லாதவர், தெய்வம். அப்படிப்பட்ட ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சானே, உங்களை என்ன சும்மா விட்டுருவானா? அவர் பிசாஸ் துரத்தான், அவர் சுகமாகிட்டு இருக்கிறான். அவரை பார்த்து சொல்கிறான், பிசாசின் தலைவர் நீ துரத்துற பிசாஸ். ஆண்டவர் சொல்ற போடா, தேவனுடைய விரலினால பிசாசுகளை துரத்தி. தேவனுடைய விரல் எங்கே இருக்கு? இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கு, உங்கள் கூட இருக்கு. எதற்கும் அஞ்ச வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம். என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும். நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்து விட வேண்டும். வாசிக்கலாம் யோபுவின் புத்தகம் 21வது அதிகாரம். 7 முதல் 13 வசனம். ஆனால் எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன் வேகமாய். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவர் ஆவானே. யோபு 21, 7 முதல் 13. அவர்களோடு கூட அவர் சந்ததியார் அவர்களுக்கு முன்பதாக, அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக திடப்படுகிறார்கள். எதற்கு? குதிரையோடு ஓடுவதற்கு. அவர்கள் வீடு பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுவோம். அவர்களுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறது இல்லை. அவர்களுடைய எருது பொழிந்தால் வீணாய் போகாது. அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு ஷடப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். சரி, 12 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இது தேவனுடைய கிருபை உள்ள ஒரு ஆசீர்வாதத்தின் வீடு. இங்கே இந்த வசனத்தினுடைய 13வது வசனத்தினுடைய மொழியாக்கத்தை பார்க்கிற பொழுது இந்த 12 வரைக்கும் நீதிமான்களை குறித்தும் 13லிருந்து துன்மார்க்கனுடைய கிரிகளை குறித்தும் அங்கே வெளிப்படுத்துக்கு. நீங்கள் வீட்டில் போய் தனியாக போர்ஷன் பண்ணிங்கன்னா தனி போர்ஷன்ஸ் 1 முதல் 6, அப்புறம் 7 முதல் 12, 13 முதல் தொடர்ந்து. சரி, அப்போ நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வீடு பத்திரப்பட்டிருக்கும். எப்போ? இருக்கிற ஓட்டத்தை சரியாக ஓடும் பொழுது. ராமே சொல்லுவேன், ஓட்டத்தை சரியாகும். நான் சரியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சா தவறு. கர்த்தர் அன்னதினம் நடத்துகிற ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஓட்டம் தான் நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறது. ஆண்டவரை கேட்க வேண்டியது பலன் ஒன்று. இந்த பலன் எப்படி பெற்றுக்கொள்வது? நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன், ஆனால் பலன் குறைவாக இருக்கு. அபிஷேகம் பெறாதவங்க நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். குறைஞ்ச 1 மணி நேரம் அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணணும். என்னை இவர் என்ன வேறு சேர்த்து விட்றாரு? ஏற்கனவே 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்கன்னாரு, இப்போ 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேச சொல்கிறாரு. பேசி பாருங்களே,
ரகசியத்தை பேசி பாருங்க ஆண்டவரோட. இந்த ஊழியத்தினுடைய ஜெயமே பரிசுத்த ஆவியானவர் தான், அச்சாரமே ஆவியானவர் தான். எப்படியும் ஒரு ஊழியம் செய்ய முடியும்? சொந்த சபை இல்லாமல், ஒரு ஸ்தாபனம் இல்லாமல், ஒரு சர்ச் இல்லாமல், ஒரு 10 தசமமாக இல்லாமல். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். எனக்குன்னு ஸ்டாண்டர்ட் ஒன்றுமே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இந்த ஊழியத்தின் அச்சாரம். எங்கேயோ குட்டியாக மறைவில் இருக்கும், ஆனால் மலைமையில் இருக்கிற பட்டணம் இது பிரகாசித்து கொண்டுதான். காரணம் ஆவியானவர் இதற்கு அச்சாரம். ஆவியானவருக்கு அச்சாரமாக இருக்கிறபடினாலே கர்த்தர் சாத்தானை நொறுக்கி தள்ளுவதற்கும் ஜனங்களை போஷிப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம எதுக்காக வச்சிருக்காரு? உங்களை அதுக்கு தான் வச்சிருக்காரு, அதுதான் எனக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. எதுக்கும் பயப்பட வேண்டாம். எழுந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை நிறைய நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோட ரகசியங்களை பேசிக்கொண்டே இருங்க. அவ்வளவுதான். நீங்கள் கையை நீட்ட வேண்டாம். பிசாசு தானாக ஓடும், எல்லா வகையிலும் தெரிச்சு போடும். ஒரு வழியாய் உனக்கு முன்பதாய் வரும், 7 வழியாய் சிதறி ஓடுவாங்களாம். வேலை ஸ்தலத்தில் கொஞ்சம் பிரச்சனையா, வருமானத்தில் கொஞ்சம் பிரச்சனையா, 300 ரூபா நான் சம்பளம் வாங்கும்போது அதில் 60 ரூபா பிடிச்சிக்குவான். என்னெல்லாம் சொல்லி அவனை சபிக்க முடியுமோ சபிக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் கைவிடவே மாட்டேன். எத்தனை பேர் இருக்கட்டும். ஆனால் ஒரு முறை வேலைக்கு போயிருக்கும் பொழுது காலை 7 மணிக்கு டியூட்டி போய் ஜாயின் பண்ணுறாங்க. அண்ணன் பார்த்தா கேஷ் அங்கே வேறு ஃபிகர் இருக்குது, ஆனால் கையில் இருக்க கேஷ் வேறு. உடனே மேனேஜர்கிட்ட கொண்டு போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். மேனேஜர் வந்து கவுண்ட் பண்ணுறான். பண்ணிட்டு சொல்கிறான், நீ திருடி இருப்படா, உங்கள் அப்பா பாஸ்ட்டு தானே, உங்கள்கிட்ட காசு கிடையாது, திருடி இருப்பேன், உனக்கு 1 மாதம் டைம் தானே, பணத்தை உள்ளே போட்டுக்கிட்டாங்க. இப்போ தான் நான் உள்ளே வர்றேன், டினாமினேஷனே இல்லை, இன்றைக்கி எவ்வளோ பணம் இருக்குது, 1000 சாரி 100 நோட்டு எவ்வளோ, 50 எவ்வளோன்னு கணக்கு இருக்கும், அதெல்லாம் இல்லை. நான் பேர் ஓபராய், பாம்பேலேருந்து வந்திருக்கான். நான் சொல்கிறான், சும்மா முட்டி போட்டு ஜோக்கண்டா போதுமா, அதனால் இப்படி திருடி சம்பாதிக்கலான்னு பார்க்குறியா, 1 மாதம் உனக்கு டைம், பணத்தை கட்டியிருந்துட்டான். வீட்டுக்கு வந்து அண்ணன் ரொம்ப அழுகிறாங்க, எனக்கு திருடன்னு சொல்லிட்டாங்க. அப்பா சொன்னாங்க, டோன்ட் வரி, திருடன் யாருன்னு நாளைக்கு தெரியும். ஊழியக்காரமாக பேசிட்டான்ல, நாளைக்கு தெரியும். அடுத்த காலையில் போகும்போது பரபரப்பாக இருக்குது. ஓவராய் சொல்லாமல் கொள்ளாமல் முதல்ல நைட்டே ஓடிட்டாங்க. 1 2 நம்ம கத்த துணை இருக்க வரைக்கும் துன்மார்க்கன் சடிதிலே நாசமடைவான். ஆவியில் நல்ல பலப்படுங்க. நம்முடைய பலன் ஆவினாலே உண்டாயிருக்க வேண்டும். ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்க நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. இது நாம் அறிந்த ஒரு உண்மை. ஆழமாக போக வேண்டியதில்லை நியாயப்பிரமாணத்தை குறித்து. ஏன்னா நாம் பார்க்க வேண்டியது, நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் தேவனுடைய நியாயப்பிரமாணம் விலகக்கூடிய அநேக சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். நியாயப்பிரமாணம் ஏன் செல்லாமல் போகிறது என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு வந்த பிறகு இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய பாதை மாறி அதோடு கூட கிறிஸ்து இயேசுடைய வல்லமை பெருகினபடினாலே அங்கே நியாயப்பிரமாணம் செல்லவில்லை. அந்த நாட்கள் பழைய ஏற்பாட்டின்படி. சரி, துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. ஆனால் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். 5வது வசனத்தின் பின்பகுதி, ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். சொல்லுவா வார்த்தை அல்ல சுதந்திரத்தை பெற்றுக் கொடுங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். நாம சொல்லுவோமே, நம்ம சொல்லுவாங்க, இப்படி அற்புதம் நடந்துச்சு, நீங்க ஃபேமிலியில பேசுவீங்க, இப்படி அற்புதம் நடந்துச்சு, நம்ம நம்பவே மாட்டோம். அப்படிப்பட்ட மிராக்கிள் ஆண்டு செய்ய போகிறோம். அல்லேலூயா. எழுப்பி ஓடுங்க. குதிரைகளோடு ஓட எத்தனை பேர் ஆயத்தமாகறீங்க? இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். குதிரையோட ஆண்டு நிறுத்த மாட்டாரு. அடுத்து யோர்தான் பிரவாகித்து வரப்போகுது. ஒரு அல்லேலூயா. ஐயோ, அவசரப்பட்டு ஜெபத்தில் இன்னைக்கு வந்து மெசேஜ் பயங்கரமாக இருக்குது. இல்லை, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரித்து கூட ஜெயமெடுத்து ஓடணும். ஆண்டவர் ப்ரூவ் பண்ண விரும்புகிறார் சாத்தாங்கிட்ட. என் பிள்ளை தான் பிரச்சனை பண்ண, என் பிள்ளை தான் இந்த காரியம் செய்த. இப்போ கவனிச்சுப்பாரு. அவன் போய் ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தான். எல்லா பொருளும் போச்சு. வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டால் கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தருக்கு சோதனை. ஒரே நாள் 10 பிள்ளையும் காலி. ஐயோ, எல்லா பாடி வீட்டு வர சேரதுக்கு முன்னாடி ஆட்கள் எல்லாம் விட்டாங்க. என்னாச்சு? கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் பொண்டாட்டி தவிர எல்லாமே ஓடி போச்சு, எல்லாம் போச்சு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
firmness, steadiness, நிலை நிற்பது, தேவனுடைய அபிஷேகத்தில் நிலைத்து நிற்பது. அதில் நின்று விட்டால் கண்மலை மேல் இருக்கிற கட்டப்பட்ட ஒரு வீடாய் மாறும். ஆனால் பரிசுத்தம் ரொம்ப அவசியம். அழகான பாடலை பாடினோம். ஹிந்தி பாடல் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். இயேசுவை பரிசுத்த பாடுகிற பொழுது நம்மளுக்கு எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். நான் சொல்லி நம்ம கேட்ஜெட்ஸ் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். கர்த்தர் வீட்டில் எது கொடுத்தாலும் பரிசுத்தமாக இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, கிரைண்டராக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் சரி, முக்கியமாக டிவி மொபைல் எல்லாம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். ரொம்ப மோசமானது அதில் வரும். நீங்கள் பைபிள் ஓப்பன் பண்ணால் இப்படி ஆடிட்டு பற்றி வரா. நேற்று மலையாள பைபிள் ஓப்பன் பண்ணி பிள்ளைட்டு காமிச்சு பைபிள் ஓப்பன் பண்ணு எங்கே வந்து ஆடிட்டு இருக்காங்க. சாத்தனை ஓட இயேசு நாமத்தினால பரிசுத்தம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்த படத்தில் கொடுத்தது. இயேசுன்றது பரிசுத்தம் பண்ணப்பட்டது. அதை பரிசுத்தமாக காத்துக்கணும். அப்படி எல்லாத்தையும் பரிசுத்தமாக காத்து கண்மலையில் நிற்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷம் நிறைவேறும். விவரித்தாலும் விசுவாசியாத பெரிய காரியத்தை நடப்பிக்க போகிறார். எழும்புவோம், ஜெயம் கொள்ளுவோம், சாத்தான் அடிக்கணும். ஆமே, நான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் சாத்தான் என்கிட்ட அனுப்புங்க ஆண்டவர், நான் பார்க்குறேன் அவனை அனுப்புவேன். நல்ல பலப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவனை அனுப்புங்க ஆண்டவர், நான் பார்க்குறேன். நம்ம தான் அடிக்கணும். ஆண்டவர் தான் விரும்புகிறார். ஜல்லிக்கட்டு வீரர்களை பார்த்துருக்கோம்ல, இந்த பிரதர் உட்காந்துருக்காரு, ஜல்லிக்கட்டு வீரர். அவர் ஏன் ஒரு தைரியம் எவ்வளோ எப்படி தான் இருக்கணும். அம்மாட்ட கேட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். முதல் நாள் எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன் பையன் சொன்னது இல்லையா? எல்லாம் பார்த்தா போட்டோலாம் பார்த்தா அப்படியே ஒரு பெருமை கூடும். தேசத்துக்காக ஃபைட் பண்ணாலும் ஒரு போராட்டம் வரும், எதுக்கு ஃபைட் பண்ணாலும் ஒரு போராட்டம் வரும். இன்னொருத்தர் இருக்காரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜல்லிக்கட்டு வீரர். அவரை பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். மாட்டு வாழ் சைஸில் தான் இருப்பார். இவர் எப்படா ஜல்லிக்கட்டுக்கு போனார். அவருக்கு அப்போ வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. அவர் வாங்கி வச்சாரான்னு தெரியல. நமக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அது தைரியமாக இருக்கணும். கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளை, யுத்தத்து பிள்ளையா இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன், அப்படிதான் கர்த்தர் நம்மை விரும்புகிறார். வயசெல்லாம் கர்த்தர் பார்க்கல. பார்த்து இந்த மோசை ஊழியம் செஞ்சிருக்க முடியாது. ஏனோக்கு தேவனோட வாழ்ந்திருக்க முடியாது. யோசுவா எழுந்து நடத்தியிருக்க முடியாது. காலை 2வது சுதந்திரத்து கொண்டு இருக்க முடியாது. காலால் பார்த்துருக்கவே முடியாது. வயசு இல்லைங்க, தேவனுடைய ஆசீர்வாதம். ஆண்டு வாக்கத்தை சுதந்திரத்துக் கொள்ளாமா? எந்த காரியத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளையும் கொடுப்பார். அதற்கு மேன்மையான பலத்தையும் கொடுக்க போகிறார். அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை விரித்து ஆண்டவரிடத்திலே ஒரு நல்ல ஒரு பொருத்தனை செய்யுங்கள். ஆண்டவரே, நான் இப்படி தான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன், இப்படி தான் என்னுடைய செயலில் நடத்த போகிறேன், இப்படித்தான் நான் குதிரைகளோடு ஓட போகிறேன். அதோடு நிற்கிறதுல ஆண்டவர் யோர்தான் வரட்டும் ஆண்டவர், நான் பார்க்கிறேன். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எங்களுக்குள்ளே வாசப்படுகிற எங்கள் தேவன் பெரியவர். எனக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்நிய பாஷையில் பேசி ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நம்மளோட உள்ளத்திலே சில காரியங்கள் தடையாக இருக்குமானால், மற்றவர்களால் தடையாக இருப்பானால் அவர்களையும் மன்னிப்போம். நம்ம தடையாக இருந்தால் ஆண்டவரை என்னையும் மன்னின்னு சொல்லுவோம். நம்முடைய வீடு கர்த்தருடைய வீடாக, நம்முடைய ஸ்தலம் கர்த்தருடைய ஸ்தலமாக, தேவனால் தொடப்படுகிற ஸ்தலமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலமாய் ரிக்கபோ கிபலபான் தரபோ தரத்தே ரரியாக தர கல கர ஷரபோ நிபரத்தினால் அந்நிய பாஷையில் 1 நிமிஷம் பேசி இந்த வார்த்தைகளை சுதந்திரத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த கெத்செமனே நான் விடுதலை பெற்றுக் கொள்கிறேன், சாட்சியை நான் அறிவிக்கப் போகிறேன். காலாட்களோடு ஓடுகிறப்ப நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா, நான் உமக்காக எழும்புவேன். நான் குதிரைகளோடு ஓட ஆயத்தம் தாரும், என்னை பலப்படுத்தும். யோர்தான் பிரவாகித்து வருகிற பொழுது, தண்ணீர்களில் மேல் நடக்கும் பொழுது நீ அவைகள் மேல் புரளுவதில்லை என்று சொன்னேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகளின் மேல் புரளுவதில்லை. அக்கினி நடக்கும் பொழுது வேகாதிருப்பேன். தேவனுடைய வார்த்தை நிறைவேறப் போகிறது. நானும் என் வீட்டாரும், நானும் என் குடும்பமும், நானும் எனது ஐக்கியமும் கர்த்தருக்காகவே நாங்கள் ஜீவிப்போம். சொல்ல சொல்ல சொல்லும் ஆண்டவர். Teko kabo kidara tere kebe tara la karade hari sharuri yala. Ola barandiri be kabo baraduri kala garadu shatara la barad. Thank you Lord, thank you Jesus. Nandi. Amen. Hallelujah.